Hello everyone, I'm Aarti. I'm an entrepreneur. So 2021 oda Women's Day theme pathina choose to challenge. So you all know நம்ம டெய்லியும் வந்து எப்படி நம்ம from our home till our workplace நம்ம நிறைய challenges face பண்ணிட்டு வரோம். So I want to talk about the barriers women are facing when it comes to investment. உமனுக்கு வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க, ஈவன் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் அவங்க நினைக்கிறாங்க வில் டேக் அ பிரேக் ஆர் வில் ஸ்டாப் இன் பிட்வீன். பிகாஸ் ஒரு மேரேஜ் ஆச்சுன்னா இவங்க பிரேக் எடுத்துருவாங்க, இவங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வரைச்சு அகெயின் தே வில் டேக் அ பிரேக் ஆர் தே மைட் குவிட் அப்படின்லாம் வந்து நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்போசிட் ஜெண்டர் கிடைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறது இல்லை, இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ டு ஸ்டார்ட் ஆஃப் வித் எப்படி வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம், அதுலேருந்து வர அமௌண்ட்டு அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு நம்மளோட மெயின் டார்கெட் நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், நம்ம பேஷனேட்டாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணோம். ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் நோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி பேசிவ் இன்கம் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் வரும். பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு நம்மளோட கன்சிஸ்டன்சி காட்டும் போது ஒரு 1 or 2 years நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது இட் கெயின்ஸ் ட்ரஸ்ட். ஸோ இன்வெஸ்டராக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஓகே இவங்க இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னும் வரலாம். ஆர் நம்ம வந்து லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ ஹிட் ஆகி அதில் வந்த ப்ராஃபிட்லேயே நம்மளோட பேஷனேட்டான விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலவங்களுக்கு பொட்டிக் வைக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அவங்க வந்து பொட்டிக் வைக்கணுன்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு பில்டிங்கை வாங்கணும் இல்லை ரெண்ட் பண்ணணும், வி ஹேவ் டு பை த திங்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டாக் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ தே கேன் ஸ்டார்ட் அப் வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹோல்சேலர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா they are sending the products to the consumers who wanted, the distributors who wanted to do online business. So on the products நம்ம வாங்கிட்டு வந்து social mediaல we can share it with our friends and family or with the unknown people. அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா if they come and approach us, நம்ம வந்து அவங்களோட கான்டாக்ட் லிங்க் மட்டும் அந்த ஹோல்சேலருக்கு அனுப்பினா போதும், he will directly send it to the consumers. ஸோ நம்மளோட கமிஷன் அமௌண்ட் மட்டும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. So you can opt for that, or you can do some blogging. If you are interested in writing, you can opt for those jobs. அதே மாதிரி event management jobs இருக்கு, we can do it with 0 investment. So initially வந்து clients கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், but you can try and do it. And again டிசைனிங்லாம் நீங்கள் போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுக்கலாம், or you can design an interiors. உங்களோட ஜாப் உங்களோட ஸ்டடி நேச்சர் வச்சு you can start something which has 0 investment or low investment. ஸோ அதில் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது யூ வில் ஆல்சோ கெயின் நாலேஜ் அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் லிட்டில் அமௌண்ட். அதை வச்சு எய்தர் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, நீங்கள் கெயின் பண்ண அமௌண்ட் வச்சு யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ட்ரீம் பிஸ்னஸ், ஆர் யூ வில் கெயின் ட்ரஸ்ட் ஃப்ரம் அ ஃபேமிலி மெம்பர் ஆர் சம் ஒன் ஹூ கேன் இன்வெஸ்ட் அ லார்ஜ் அமௌண்ட் ஃபார் யர் பிஸ்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து யூ கேன் டூ. அண்ட் ஆல்சோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ் அவைலபிள் இன் த இன்டர்நெட். ஸோ ஜென்யூன் ஜாப்ஸ் பார்த்து யூ கேன் ஸ்டார்ட் ஆஃப் வித் தட். அண்ட் அகெயின் உமன்ஸ் டேக்கு மட்டும்தான் செலிப்ரேட் பண்ணணுமா, உமன்ஸ் டேக்கு மட்டும்தான் நம்ம வந்து இன்னொரு உமனை அப்லிஃப்ட் பண்ணணுமா, அப்போ மட்டும்தான் அவங்களோட பிராண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் அவங்களோட பிஸ்னஸை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணுமா, அப்படிலாம் கிடையாது. உமன்ஸ் டேன்றது we can celebrate a special day. There is no point in celebrating a single day, but women's day empowermentன்றது வந்து it should be on the whole year. ஸோ இன்றைக்கி மட்டும்தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், இன்றைக்கி மட்டும்தான் நம்ம மீட் பண்ணுறோம், இன்றைக்கி மட்டும் நான் உங்ககிட்ட ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன், இன்றைக்கி மட்டும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி இல்லாமல் ஆல் 365 days we should get united. ஸோ எப்போவுமே வந்து யூ ஷுட் செலிப்ரேட், அதே ஜோஷோட செலிப்ரேட் பண்ணி அதே ஜோஷோட யூ கேன் டெவலப் யுவர் பிஸ்னஸ் ஆஸ் வெல். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது உமன்ஸ் டேக்கு மட்டும் தான் நம்ம மீட் பண்ணிக்கணும், நெட்வொர்க் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. 365 days you can be in a networking group where you will get motivated. And because 365 days we can't be happy, we can't be in a josh mood, but when you see others அவங்கள பார்க்கும்போது ஓகே இவங்க இப்படி பண்ணுறாங்க, இன்னும் நல்லா பண்ணுறாங்க, நம்மளும் அட்லீஸ்ட் நம்ம இவ்வளோ பண்ணுவோம், கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும்.
when you be in a group, யாரோ ஒருத்தர் பண்ணுவாங்க, அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அவங்கள பார்க்கும்போது ஓகே நம்ம இன்னும் நல்லா பண்ணலாம், நம்ம இல்லை அது மாதிரி பண்ணோம், அவங்களே பண்ணிட்டாங்க நம்ம பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் we will get motivated. So always choose a right networking group. And again, you can opt for cross marketing. Already ஒருத்தவங்க நல்லா ஃபெமிலியராக இருக்காங்கன்னா you can just give your products to them, ask them to review it, ask them to give the genuine review for it, feedback கொடுக்க சொல்லுங்க. Or you can ask them to come into your place, இல்லை அவங்கள நீங்கள் இன்வைட் பண்ணுங்க. ஸோ you can do cross marketing. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 365 டேஸும் நீங்கள் பண்ணுங்க. Don't focus on a single day, just celebrate the single day. But business அப்படின்னு வரும்போது இல்லை நம்மளோட அப்லிஃப்ட்மெண்ட் இல்லை நம்மளோட எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி வரும்போது இட் ஷுட் பி ஆன் அ ஹோல் இயர், நாட் ஆன் அ சிங்கிள் டே. அண்ட் அகெயின் பேண்டமிக் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உமன் ஆல்ரெடி பீயிங் அட் ஹோம் இட்ஸ் ரியலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். பட் ஆனால் உமன் பார்க்கும்போது திரும்ப நம்ம பவுன்ஸ் பேக் பண்ணுவோமா, நம்ம பழையபடி நம்மளால் வர முடியுமா, அந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சா. இட் ஆட்ஸ் ஸ்ட்ரெஸ் மோர் ஃபார் தம். ஸோ அதெல்லாம் வந்து ப்ளீஸ் டோன்ட் திங்க் இது வந்து நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் டைம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நிறைய ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்ஸ், நிறைய விஷயம் ஆன்லைனில் பேண்டமிக் டைமில் ஃப்ரீயாக அவைலபிள் ஆகிடுச்சு. சர்டிஃபிகேஷன் கோர்சஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எஜுகேஷன் வீடியோஸ்லாம். ஸோ நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிற டாபிக்ஸ் எடுத்து இன்னும் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணலாம், நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் த டைம் ஃபார் நாலேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு ஜஸ்ட் டூ. அப்புறம் போஸ்ட் பேண்டமிக்கில் எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், யூ கேன் ப்ரிப்பேர் பிஃபோர் ஹேண்ட். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா, இப்படி பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது திரும்ப அகைன் இப்படி பண்ணலாம், அந்த மாதிரி வந்து ஜஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க இப்போவே. அண்ட் அகெயின் போஸ்ட் பேண்டமிக் வரும்போது இட்ஸ் ரியலி அ சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஓன்லி ஃபார் entrepreneurs, இட்ஸ் சேலஞ்ச் ஃபார் ஈவன் ஒர்க்கிங் உமன். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமனுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஐ மீன் த ஒன் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் சம் அதர் பர்சன். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, லீடர்ஷிப்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க. பிகாஸ் லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அடியில் இருக்கிற டீம் வந்து நம்ம நல்லா லீட் பண்ண முடியுமா, அப்படி நம்ம இங்கே வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாலும் நம்ம ஃபேமிலி வந்து மிஸ் பண்ணிவிடுவோம், ஃபேமிலி டைம் எல்லாம் போயிடும். இட்ஸ் நாட் லைக் தட், ஜஸ்ட் ப்ரியாரிட்டைஸ், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது என்னோட ஃபேமிலி டைம், இந்த டைம்க்குள்ள நான் இதை வந்து இந்த வேலையை செய்ய மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் அண்ட் ஒர்க். அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி யூ வில் டேக் த லீடர்ஷிப் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பிகாஸ் இல்லை நம்ம வந்து நார்மல் எம்ப்ளாயாக இருந்துட்டு மட்டும் போயிடலாம், வந்தோமா வேலை பார்த்தோமா போனோமா, நோ. பிகாஸ் ஒரு சிலவங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இன்பில்ட்டாக இருக்கும். பட் நிறைய விஷயத்தை யோசிச்சு அவங்க அதை செய்யாமல் விட்டுருவாங்க. இஃப் யூ டூ தட், இன்னும் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக இருப்பீங்க, யூ வில் ஒர்க் மோர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யுவர் லைஃப். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே எவ்ரி டே. தேங்க்யூ.